தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. டீ கடையை ஓடிடியில் வந்த பிறகு பிச்சு பிச்சு பஞ்சா பறக்க விடுறாங்க. உண்மையை தனுஷ் பார்த்தா வருத்தப்படதான் செய்வாப்ல. படம் பார்த்த பிறகு ஒரு நேட்டிவிட்டியோட பண்ணியிருக்காருன்றதா இருந்தா கூட அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது கான்செப்டே தப்பான கான்செப்ட். அதாவது ரிவர்ஸ் கொண்டு வர மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு சினிமா இயக்குநர்களுக்கு ஒரு அவேர்னஸ் என்னன்னா யதார்த்த சினிமாக்களை மக்கள் நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு ஒரு பாடமா அடுத்து படம் எடுக்கக்கூடியவங்களுக்கு நீங்க மிகைப்படுத்தப்பட்ட காட்சி, மிகைப்படுத்தப்பட்ட வசனங்கள்லாம் நீங்க வச்சீங்கன்னா நீங்க வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடானுங்க அப்படிங்கறத பார்க்கணும். சிறு பட்ஜெட் படங்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, ஒரு படம் பண்ற அளவுக்கு அவங்க காசு வச்சிருப்பாங்க. இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்கு அவங்க விட்டுறாங்க. நான்காவன் பொல்லாத படம் வந்து விமர்சன ரீதியாக பேசப்படுது. ஆனா பலருக்கும் அந்த படம் வந்து போய் சேரல. திருப்பி நான் வந்து இது கொண்டு போறேன், அப்பா அம்மா பார்த்த தொழிலை தான் நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிற குலத்தொழில் எல்லாம் திருப்பி வந்து நிக்குதாங்கிறது தான் இப்ப அர்த்தமா இருக்கு. வாழ்க்கையில் அடுத்தடுத்த கடத்துக்கு முன்னேறி போகணுங்கிறதா எல்லாருடைய ஆசை. தாய் தப்புன்னு அப்படிதான் நினைப்பாங்க. ஃபைன் டைம் சென்னை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஜேர்னலிஸ்ட் சுபேஷ் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். இட்லி கடை ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில வர வந்துச்சு சார். வந்ததுதான் வந்துச்சு, எல்லாருமே பிடிச்ச கலாச்சிட்டு இருக்காங்க, கான்செப்டை வச்சு சொல்லிட்டு இருக்காங்க, சீன் பை சீனா ஃப்ரேம் பை ஃப்ரேமா வச்சு வர ஏன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக் கண்டுபிடிச்சு நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க படம் பார்த்த பிறகு உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு? இட்லி கடையை ஓடிடியில் வந்த பிறகு பிச்சு பிச்சு பஞ்சா பறக்க விடுறாங்க. அது வந்து அநியாயம் பண்றானுங்கன்னு அர்த்தம். ஓடிடியில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது கூட தனுஷ் தப்பிச்சிருப்பாரு. அது ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு அவன் படம் வந்து தியேட்டர்ல அதிகமா படம் பெருசா போல, ஓடிடியில் போனோடனே அவன் மாசம் ரீசார்ஜ் பண்ணிடுறான்ல. இந்த இட்லி கடைன்னு ஒரு படம் வந்துருக்குன்னு பார்த்துருப்பான் போல. கண்டென்ட் வேற இவங்களுக்கு மேலே இல்ல, ட்ரையா வேற இருந்துச்சு. பிடிச்சிட்டானுங்க. பிடிச்சி சீன் பை சீன் எடுத்து டீகோட் பண்ணி வந்து நீங்க வந்து சோசியல் மீடியா முழுவதும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையை தனுஷ் பார்த்தா வருத்தப்படதான் செய்வாப்ல. அதாவது அந்த படத்தினுடைய கான்செப்டே தப்பான கான்செப்ட். படம் பார்த்த பிறகு ஒரு நேட்டிவிட்டியோட பண்ணியிருக்காருன்றதா இருந்தா கூட அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது கான்செப்டே தப்பான கான்செப்ட். அதாவது ரிவர்ஸ் கொண்டு வர மாதிரி இருக்கு. அதாவது ஒரு ஊர்ல கிராமத்துல ஒருத்தர் வயசானவர் ஒரு இட்லி கடை வச்சிருக்கிறாரு. அவருடைய பையன் படிச்சு முடிச்சு அந்த இட்லி கடையை அடுத்து ஹைடெக்கா மாத்தலாம்னு நினைக்கிறப்ப இல்லப்பா மாத்தலாம் கூடாது, இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. கிரைண்டர் கொண்டு வந்தோடனே கிரைண்டர்ல ஆட்டினா டேஸ்ட் வராது, நான் கையில தான் ஆட்டுவேன் அப்படின்னு அது அவரோட லட்சியத்தோட இருக்கிறார். அதுக்கு பிறகு இவர் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாரு. அவங்க அப்பா திடீர்னு இறந்து போறாரு. ஊருக்கு வந்தவர் அப்பாவோட தொழிலை பார்ப்பதற்காக இவரும் அதே அந்த மண்ணு கடையில தான் கையில அதே பண்றாரு, அதே மாதிரியே பண்ணுவாரு. பாத்தீங்கன்னா காலைல 3 மணிக்கு அலாரம் வச்சு இருந்துச்சு. அந்த கிராமத்துலயே மொத்தம் 1000 பேர் தான் இருப்பாங்க, 3000 பேர் 2000 பேர் இருப்பாங்க போல. 3 மணிக்கு அவன் இட்லி திங்கிறான்னு தெரியல. 3 மணிக்கு இவர் இருந்துச்சு இட்லி எல்லாம் வந்து நேரடியா கையில எல்லாம் ஆட்டி அது 3 மணிக்கு குளிக்க வர செய்வார். அதுவும் பச்சை தண்ணி தான் குளிப்பார். அது அந்த ஏரியாவில எல்லாம் பயங்கர குளிரா இருக்கும், மலையாடி வாரம் வேற இருந்தாலும் நான் பச்சை தண்ணி தான் குளிப்பேன் அப்படின்னு 3 மணிக்கு இருந்துச்சு. இப்போ இட்லி அரைச்சுன்னா பார்த்தாலுங்க இது புதுசா இருக்கே, இது நம்ம லிஸ்ட்லே இல்லையானு வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க. டோட்டலா வந்து இந்த சம்பவத்துல நம்ம பாக்குறப்ப நிறைய சீன்ஸை டீகோட் பண்றாங்க. அதாவது வயசானவர் வந்து அவங்க அப்பா காலத்துல இட்லி சாப்பிடுவார், அப்ப இவர் காலத்துல இட்லி சாப்பிட்டாரு. அப்போ என்ன கேக்குறாங்க, நான் லாஜிக்கா அவங்க அப்பா இருக்கப்பே அவர் வயசானவர், இப்ப அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அத சொல்லுன்றா. இப்ப வரைக்கும் எப்படி அவர் உயிரோடு இருக்காரு, அது இட்லி சாப்பிட்டு எப்படி உயிரோடு இருக்கிறாருன்ற மாதிரி அவங்க டீட்டெயிலா போட்டு கேட்கறது. இது வந்து ஒரு சினிமா இயக்குநர்களுக்கு ஒரு அவேர்னஸ் என்னன்னா யதார்த்த சினிமாக்களை மக்கள் நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு ஒரு பாடமா அடுத்து படம் எடுக்கக்கூடியவங்களுக்கு நீங்க மிகைப்படுத்தப்பட்ட காட்சி, மிகைப்படுத்தப்பட்ட வசனங்கள்லாம் நீங்க வச்சீங்கன்னா நீங்க வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடானுங்க அப்படிங்கறத பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படங்கள் எடுக்கிறோம். ஹாலிவுட் படங்கள்ல அந்த ஏலியன்ஸ் சொல்றாங்க, பறக்கும். ஆனா நமக்கு இந்தியன்ல ஏன் அந்த படம் போக மாட்டேங்குது பெருசா? இங்கிலீஷ் படமா வந்தா கொஞ்சம் பார்ப்போமே ஒழிய பெருசா நம்ம ஏன் பண்ணோம்? நமக்கு வந்து கற்பனைக்கு மீறிய ஒரு படைப்புகளை இந்தியன் சினிமா கொண்டாடுறதே கிடையாது. நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை கதையா சொல்றப்பதான் அது வந்து நமக்கு பிரதிபலிக்கும். இப்ப இந்தியா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டாப் 10 மூவிஸ்ல பாத்துக்கிட்டோம்னா ஒரு டாப் 10 மூவிஸ்ல இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே யதார்த்த சினிமாவை நோக்கி பண்ணும். இப்ப அழகின்னு ஒரு படம் எடுத்தாரு. அழகி படம் வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியலை யாருமே சினிமால சொல்ல. அப்ப அந்த வாழ்வியலை அங்க இருக்கக்கூடிய சிறு வயது பாலிய
கல்வியை, நட்பை அதை பத்தி சொல்றப்ப அந்த படம் வந்து பெருசா ரீச் ஆச்சு. ஓகே. இப்ப சேதுன்னு ஒரு படம் பண்றாரு. அது காலேஜ்ல அந்த 90 கால காலேஜ்ல எப்படி நடக்கும் அப்படிங்கறத ஒரு விஷயம் சொல்றாரு. அப்ப யதார்த்தத்தை நோக்கி போகக்கூடிய சினிமாக்கள் தான் வந்து ஓரளவுக்கு மக்களோட கனெக்ட் ஆகுது. யதார்த்தத்தை மீறி போறப்ப அது வந்து யோசிக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்விங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு குடும்பத்தை சொத்து இருக்கா, அவங்க வந்து என்ன ஜாதி என்ன மதங்கள்லாம் தாண்டி கல்வி இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடணும் அப்படின்னு அரசாங்கம் வேலை பார்க்குறாங்க, தனியார் NGOs வேலை பார்க்குறாங்க, பெற்றோர் இருக்கிறாங்க. அவங்க என்ன எவ்வளோ வறுமையாக இருந்தாலும் சரி அவங்க முதல்ல கல்வியை கொடுத்துடணும். நான் பட்ட கஷ்டம் தன் பிள்ளையை பெறக்கூடாது அப்படின்னு நல்ல பேரண்ட் நினைப்பாங்க. இப்போ அதை நோக்கி தான் இங்கே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் போயிட்டு இருக்கு. நீங்கள் இந்தியாவிலேயே GDPன்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. முதல்ல மகாராஷ்டிரா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. இப்போ கல்வியில பார்த்தா மிகப்பெரிய அளவு உயரத்தில் இருக்கு. நம்ம பெண்கள் கல்வி அதை விட முக்கியமா இருக்கு. அப்படிங்கும்போது எல்லாத்துலயும் வளர்ச்சி அடைந்த மாநிலமா இருக்கிறப்ப அதுக்கு ஏன் வளர்ச்சி அடைந்ததுன்னா அரசாங்கம் மட்டும் காரணம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சிந்தனை. கல்வி நமக்கு ஒரு ஆயுதம். கல்வி கத்துக்கிட்டாதான் அந்த கல்வியை வந்து நம்ம வந்து உலக அளவுல கொண்டு போய் சேர்க்க முடியும். கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதையெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடிய படமா எடுத்துருக்கணும். அதை விட்டு என்ன பண்றாங்கன்னா இவரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாரு, அவங்க அப்பா இறந்துறாரு, திருப்பி வந்துறாரு, அதே கடை செய்றாரு. அதோட முடிச்சா கூட பரவாயில்ல, அந்த கடையை இடிச்சு போடுவாங்க தீய வச்சு கொளுத்தின பிறகு திருப்பி அதே மாதிரி தான் கடை கட்டுவார். அதே மண்ணு வச்சு அது இவரே கட்டுவார். அதான் காமெடி. அது ஏன்னா 10 நாள் கூட ஊர்ல இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் எப்படி சிங்கப்பூர்ல வேலை பார்த்தவர், மலேசியால வேலை பார்த்தவர் எப்படி வந்து மண்ணு வச்சு கட்ட தெரியும் இவருக்கு அப்படிங்கறதெல்லாம் டிகோட் பண்ணிட்டாங்க. அப்ப யதார்த்தத்தை மீறிய ஒரு படம். அதுல ஒரு ஃபீல் குட்டா ஒண்ணு பண்ணணும்னு ட்ரை பண்றாரு. ஆக்சுவலா வந்து அது சில விஷயங்கள் யதார்த்தத்தை மீறி போனதுனால இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து அந்த படத்தை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு அந்த படம் வந்து OTTல வராம இருந்தா கூட இவ்வளவு விமர்சனமா இருக்காது. இப்போ தமிழ் சினிமான்னு இல்ல, முழுக்க முழுக்க இந்த இந்திய சினிமாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துக்கான படங்களோட அந்த கலெக்ஷன் அப்படின்றது குறைஞ்சிருக்குது அப்படின்றத சொல்லிட்டு வராங்க சில பேர். 400 கோடி கிட்ட குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷமே அதிகமா பெரிய படங்களா இருக்கட்டும், நல்லா பேசப்படக்கூடிய படங்கள் அதிகமா வந்த மாதிரி தெரியல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, தமிழ் சினிமாவில் எனக்கு தெரியும் தீபாவளியில வந்த படங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 300-350 கோடி ரூபா வரைக்கும் தமிழ் சினிமாவிலே ரொட்டேஷன் ஆயிருக்கு படம். தமிழ் சினிமா இப்போ கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கு. இந்த டூடா இருக்கட்டும், பைசெட் படங்கள் ஓரளவுக்கு போயிருக்கு. மற்ற 4 படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அது 2 படம் போச்சு, 2 படம் சரியா போகல. அப்புறம் அதுக்கு பிறகு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 2-10 படம் 8 படம்லாம் வந்துச்சு. அது பெருசா போகல. அப்ப என்னன்னா நல்ல கதை அம்சம் உள்ள யதார்த்த சினிமாக்களை மக்கள் வரவேற்கிறாங்க. இப்ப இந்த ஆண் பாவம் அப்படின்னு ஒரு படம் பொல்லாதது படம் பண்ணிருக்காங்க. அந்த படம் விமர்சன ரீதியாக போச்சு. என்னன்னா சிறு பட்ஜெட் படங்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன சிக்கல் வருதுன்னா ஒரு படம் பண்ற அளவுக்கு அவங்க காசு வச்சிருப்பாங்க. இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்கு அவங்க விட்டுறாங்க. இந்த ஆண் பாவம் பொல்லாத படம் வந்து விமர்சன ரீதியாக பேசப்படுது. ஆனா பலருக்கும் அந்த படம் வந்து போய் சேரல. நாளைக்கு ஒருவேளை மேபி OTTல அந்த படம் பேசப்படும். அப்ப ஒரு படத்தை நம்ம எடுத்து அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட தான் படம் பண்ணணும். அது என்ன செய்யறாங்கன்னா ஒரு படத்தை எடுத்துடலாம், ஏதாவது வாங்கிடுவாங்க, பிசினஸ் ஆயிரும். இன்னைக்கு பிசினஸே கிடையாது. இன்னைக்கு வந்து OTTயும் சேட்டலைட்டும் பிசினஸே கிடையாது. அவங்க OTTலாம் என்ன பண்றோம்னா தியேட்டர்ல டேரக்டர் ரிலீஸ் பண்ணுங்க, படம் நல்லா இருந்தா நான் OTTல பண்றேன். சேட்டலைட் சுத்தமா பிசினஸ் கிடையாது. அப்போ வந்து இதெல்லாம் தயார் நிலையில நம்ம படம் பண்ணணும். ஒரு 5 கோடி ரூபாய் நம்ம படம் பட்ஜெட்ல பண்றோம், ஒரு 5 கோடி ரூபாய் நம்ம ப்ரொடக்ஷன் ப்ரொமோஷனுக்கு ரிலீஸ்க்கு நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு படம் பண்ணணும். அது என்ன பண்றாங்கன்னா நல்ல படைப்புகள் வந்து வெளியே வராம போயிருக்கு. இந்த ஆண்பாவம் பொல்லாத படமே கூட நல்ல படம் தான். பட் அவங்க சரியான தியேட்டருக்கு கிடைக்க புக் பண்ண முடியல, ப்ரொமோஷன் பண்ண முடியல. நிறைய பேருக்கு அந்த படம் வந்ததே கூட தெரியாது. இப்போ அதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்கு தயாரிப்பாளர். அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். அதுக்கு தயாரிப்பாளர் சங்கங்கள் இருக்கு. தயாரிப்பாளர் சங்கத்திலேயே 3-4 சங்கம் இருக்கு. அந்த சங்கங்கள்லாம் அந்த சிறு பட்ஜெட் படங்களுக்கு அவங்க சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ணணும். இந்த ப்ரொமோஷனுக்கு, தியேட்டர் புக்கிங்க்கு அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய செட்பேக் தான் இருக்கு. இப்ப நம்ம இட்லி கடை பத்தி பேசும்போது தனுஷ் அவர்கள் ஆடியோ லான்ச்ல பேசுனதுதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னோட வீட்டுக்கு வெளியில வந்து இட்லி கடை இருந்துச்சு, அவங்க போய் சாப்பிட சொல்லிட்டு அவ்வளவு எமோஷனலா பேசினது. அந்த அளவுக்கு கதை வரல அப்படின்றதுதான் அங்க பேச்சா இருந்துட்டு இருக்கு. நிறைய ஆடியோ லான்ச்ல எல்லாருமே, அதுவும் இந்த வருடங்கள் வந்த படங்களா இருக்கட்டும், சமீபத்திலே வந்த 2-3 வருடத்துல வந்த படங்கள் எல்லாத்துலயுமே ஆடியோ லான்ச்ல பேச்சு நிறைய இருக்குது. படம் மாதிரி ஒரு பேச்சு, ஒரு பிரம்மாண்டம் இருக்குது. எவ்வளவு படத்துல அதை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அது எப்படி பாக்குறீங்க சார்? படத்துல ஆடியோ லான்ச்ல பேச்ச குறைங்க, படத்துல பேச்ச வைங்க பாருன்னா ஆடியோ லான்ச்ல தான் பேசிருக்கீங்களா ஒழிய படம் நல்லா எடுக்க மாட்டேங்கிறீங்களா? அப்படி சொல்ல முடியாது. விளையாட்டுக்கு சொன்னாலும் கூட அவர் ஒரு ஃபீல்ல பண்றாரு. இது மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆகும்னு அவருடைய இது. அந்த கனெக்டிங் வந்து சில நேரங்கள்ல மிஸ் ஆயிரும். ஆனா இந்த படத்தை ரொம்ப ஒரு யதார்த்தத்தை மீறிய ஒரு செயற்கைத்தனமான படமா போச்சு. பட் அது கான்செப்ட் வைஸ் நல்ல கான்செப்ட், அது நல்ல கான்செப்ட். பட் அதை வந்து அவங்க சொல்ல வந்த விஷயங்கள் இல்ல. பொதுவாக பார்த்தா அந்த லொகேஷன் ரொம்ப அழகான லொகேஷன் பார்த்தா அந்த லொகேஷன்ல போய் செட்டு போட்டு வீட்டுக்குள்ள எடுத்துருக்காங்க படம்.
அந்த அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சங்கராபுரம், மல்லிகாபுரம்லாம் அந்த பகுதியெல்லாம் வந்தா சுத்தி மலையா இருக்கும், இந்த பக்கம்லாம் வயல்வெளிகளா இருக்கும். ரொம்ப அழகான லொகேஷன். அதுல ஒரு செட்டு போட்டிருக்காங்க. பட் அந்த செட்டு போட்டு அதுக்குள்ள போய் எடுத்துருக்காங்க. வெளியில அந்த லொகேஷனையோ அந்த அந்த அட்மாஸ்பியரையோ அந்த மக்களையோ பெருசா அந்த கிரௌடையே காட்டல. அது நம்ம எங்கன்னா ஒரு செட்டு போட்டு எடுத்து போயிடலாமே. அது வந்து பார்க்கலாம். அது மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த படத்துல மிஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது காட்சிகள் வந்து ரொம்ப வலுவான காட்சிகள், யதார்த்தமா இல்லை. யதார்த்தத்தை மீறி இருக்கு அந்த கதையவே ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. அவங்க அப்பா இருந்த பிறகு அவங்க அப்பா வித்த இட்லி நான் உலகம் முழுக்க கொண்டு போயிருந்தாருன்னா அது வேற மாதிரி போயிருக்கும் படம். அது ஏன் அவரு சுருக்கிட்டு நான் திருப்பி வந்து ஊருக்கு வர்றேன், மாடு மேய்க்கிறேன், திருப்பி நான் வந்து இதுக்கு கொண்டு போறேன். அப்ப அப்பா அம்மா பார்த்த தொழிலை தான் நம்ம பார்க்கணுமா? அப்படிங்கிற குலத்தொழில் எல்லாம் திருப்பி வந்து நிக்குதாங்கிறது தான் இப்ப அர்த்தமா இருக்கு. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணுங்கிறதா எல்லாருடைய ஆசை. தாய் தப்புன்னு அப்படிதான் நினைப்பாங்க. நான் பார்த்த வேலையை நீ பார்க்காதப்பா, நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாது, உன் வாழ்க்கையே நல்லா இருக்கட்டும், எங்களுடைய கஷ்டம் எங்களோட போட்டும் நினைக்கிற தாய்மார்கள் தான் தமிழ்நாட்டுல. அப்பா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் அப்படிதான் நினைப்பாங்க. நான் என்னுடைய தொழில் என்னோட போட்டோம், கஷ்டம் என்னோட போட்டோம், நீயாவது நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எந்த அப்பாவாவது வந்து நான் இட்லி கடை வச்சிருக்கேன், நீ படிச்சு வந்து இட்லி கடை மாவாட்டு, அவங்க அப்பா தான் அப்படி சொல்லிருப்பாரா? அதான் கேக்குறாங்க. எங்க அப்பா இருந்தா நீ வந்து காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு குளிக்க விட்டு போற பச்சை தண்ணியில மாவாட்ட விட்டுருப்பாரா? அவரு ராஜகரன் அப்படி சொன்னாரு அவங்கள்ட்ட அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க கேட்கறத பார்த்தா ஒரு வழிக்கு நியாயமா தான் இருக்கு. அந்த காட்சிகளை அவங்க அப்படி வச்சிருக்காங்க. ஓகே சார். இன்னொன்னு இந்த படம் வரும்போது அவர் வந்து நிறைய ப்ரொமோஷன் பண்ணதா இருக்கட்டும். ஆனா அப்போ ஒரு நியூஸ் நம்ம பார்த்தோம், அவர் ஊருக்கு போனாரு, குலதெய்வத்தை கும்பிடுறதுக்காக போனாங்க. ஆனா அங்க இருக்க மக்கள் யார்கிட்டயுமே பேசல அப்படின்றதும் அந்த ஊர் மக்கள் சொல்லியிருந்தாங்க. ஊருக்கான ஒரு படம் இல்லைன்னா வந்து நான் சின்ன வயசுல அனுபவிச்ச ஒரு விஷயத்தை எடுக்கிறேன் போது, ஆனா மக்கள்கிட்ட பேசல அப்படின்னு அடிக்கடி அவங்க ஊருக்கும் போயிட்டு வருவாங்க, அவங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு வருது அது. ஆனா அங்க யார்ட்டுமே பேசுறதே இல்ல அப்படின்ற மாதிரியோ இல்ல செல்ஃபி அது மாதிரி எதுவுமே அந்த ஒரு கனெக்ஷனே இல்ல அப்படின்றது. அதாவது அவங்களுடைய குலதெய்வம் கோயில் வந்து ஆண்டிப்பட்டி பக்கத்துல இருக்கு. இவங்களுடைய சொந்த ஊர் வந்து அவங்க அப்பா ஊர் வந்து மல்லிகாபுரம், அவங்க அம்மா ஊர் வந்து சங்கராபுரம். இது ரெண்டுக்குமே ஒரு 5 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். பக்கத்து கிராமங்கள். தேனியில இருந்து உத்தமபாளையம் போகிற வழியில இருக்கக்கூடிய 2 சின்ன கிராமங்கள். இந்த கிராமம் இவங்களுடைய குலதெய்வ கோயில் வந்து அங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போனோம் ஆண்டிப்பட்டிக்கு. இப்போ அந்த குலதெய்வம் கோயில் தான் அவங்க போறாங்க. ஆனா அவங்க ஊருக்கு அடிக்கடி போறாங்க. அவங்க ஊர்ல அந்த கருப்பசாமி, அந்த படத்திலேயே பார்த்துருப்பீங்க, கருப்பசாமி கோயில் இருக்கும். அப்ப இந்த தனுஷுடைய பசங்களுக்கு எல்லாம் கூட அங்க மொட்டை அடிக்க போறாங்க, அதெல்லாம் பண்றாங்க, வர்றாங்க. ஒருவேளை அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போறப்ப அங்க யாரையும் பார்க்காம இருக்காங்க. பட் அவங்க ஊரோட டச்ல தான் இருக்கிறாங்க. ஓகே சார். இப்போ இதுக்கப்புறம் ஒரு சோசியல் மீடியால வந்து நம்ம நிறைய ஷோஸ்லயும் பார்த்துருப்போம், நீயா நானாலையும் பார்த்தோம், விமர்சனம் பண்றவங்கள அது ஒரு விமர்சனமா வந்துச்சு. நீங்க வந்து உங்களுக்கு பணம் வாங்கிட்டு நீங்க வந்து ப்ரமோஷன் பண்றீங்க, அது எல்லாமே. இப்போ நெட்டிசன்ஸ் வந்து ஃபுல்லா இத வந்து ஃபுல்லா கலாச்சி தள்ளுறதா இருக்கட்டும், அதுல இருக்க படங்கள்ல என்னென்னலாம் மிஸ் பண்ணாங்க அதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு ஜேர்னலிஸ்டா பிளஸ் வந்து விமர்சகரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? சினிமாக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியால இருக்கவங்க இப்படி ஒரு படமா டீகோட் பண்ணி போறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து படங்கள் எப்படி இருக்குன்றத அவங்க எடுத்து காட்டுறதா இருக்கட்டும், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஆடியன்ஸ்க்கு எப்படி நல்லதா இருக்குமா இல்லைன்னா இது ஆரோக்கியமான விமர்சனம் தான், வரவேற்கத்தக்க விமர்சனம் தான். இது ஒரு ஆள் செய்யறது கிடையாது. ஒட்டுமொத்தம் படம் பார்த்து அத்தனை பேரும் தன்னுடைய மனக்குமுறல கொட்டிடுறான். அப்படிங்கும் போது நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீங்க இவங்க சொல்றாங்களே கிரிட்டிசிசம் பண்றாங்க, பெய்டு ரிவ்யூ பண்றாங்க, பெய்டு ப்ரமோஷன் பண்றாங்க, இது என்ன பண்ணுவீங்க? இது எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க? கோர்ட் வரைக்கும் போனீங்க, கோர்ட்ல போய் என்ன பண்றீங்க? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து படத்தை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது, நீங்க அப்படி ஸ்டே கொடுங்கன்னு கேக்குறீங்க. கோர்ட் முடியாதுன்னுச்சு. இப்போ ஓடிடில வந்துருச்சு. ஓடிடில பார்த்துட்டு விமர்சனம் பண்ற யாருமே வந்து ஜேர்னலிஸ்ட் கிடையாது. எல்லாருமே இண்டிவிஜுவலா படம் பார்த்தவங்க. அவன் எந்த நாட்டுல இருக்கான்னு தெரியாது. படம் பார்ப்பான், ஏதோ ஒரு நாட்டுல அவனுக்கு பிடிக்கலையா உடனே வந்து ஒரு ட்விட்டர் போடுறான், ஒரு மீம்ஸை போடுறான், ஒரு வீடியோ போடுறான். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இது கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீங்க மொபைல் வச்சிருக்க எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் தான். நீங்க ஒரு மொபைல் ஒருத்தர் ஆண்ட்ராய்டு மொபைல் கையில வச்சிருக்காருன்னா அவர் குறைஞ்சது 2-3 சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல மெயின்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாரு. ஃபேஸ்புக்ல இருப்பாரு, இன்ஸ்டாவில் இருப்பாரு, ட்விட்டர்ல இருப்பாரு, ஏதாவது ஒன்று இருப்பாரு. அப்படிங்கும் போது அவருக்கு தெரிஞ்ச மொழியில், தெரிஞ்ச பாஷையில் வீடியோவா போடுவாரு. சில பேர் டெக்ஸ்டா போடுவாங்க, சில பேர் ஏதாவது வீடியோவாவது ஷேர் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு ஜேர்னலிசம் தான். அப்ப நீங்க வந்து நீங்க ஓப்பன் ஆயிடுச்சு, இந்த பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நம்ம வந்து பெஸ்டா பண்றதுக்கு தான் பார்க்கணும். அதே படங்களை தானே இவங்க கொண்டாடுறாங்க, நல்ல படங்களை அவங்க தானே ஓட வைக்கிறாங்க. மலையாள படங்கள் எடுத்து ரீகோட் பண்ணி, மலையாள படங்கள்லாம் இங்க எப்படி அதிகமா போகுது? இப்ப சோசியல் மீடியாவில் பாக்குறவங்க இந்த படம் நல்லா இருக்கு, இதை நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, ரெஃபர் பண்றாங்க. இப்ப தெலுங்கு படம்லாம் தமிழ்ல வந்து பாகுபலி மாதிரி படங்கள் பெரிய அளவுக்கு போனது சோசியல் மீடியாவுடைய வேலை தான். இதே தமிழ் படமே இந்த படத்தை டூட் நல்லா போச்சு, பைசன் நல்லா போச்சு, அதுவும் சோசியல் மீடியா தான். பைசன் படத்துக்குலாம் சொல்ல போனா ப்ரொமோஷனே பண்ணல, படத்தினுடைய ப்ரீ ஈவெண்ட் ஒன்று நடத்துனாங்க, ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ் நடந்துச்சு, அதோட சரி. அதுக்கு பிறகு படம் வந்து அவங்களே ப்ரொமோட் பண்ணிட்டாங்க.
அப்ப என்னன்னா அந்த சோசியல் மீடியா வந்து நல்ல விஷயமா இருந்தா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அது கொஞ்சம் பிடிக்கலன்னா அதை ஓவரா கிரிட்டிசிசம் பண்றாங்க. அப்ப நீங்க கொண்டாடக்கூடிய மனநிலை ஏத்துக்கிறவங்க இதையும் ஏத்துக்கிட்டாங்க. அதான் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை யார போய் பிடிப்பீங்க, எங்க போய் இவங்களை வந்து இது பண்ணுவீங்க? அதை வந்து நம்ம எப்படி உங்களை கொண்டாட்டத்தில் ஏத்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் விமர்சனத்தையும் நீங்கள் ஏத்துக்கிட்டு அடுத்த படத்துல அதை பண்ணாம தப்பிச்சுக்கிறது தான் நல்லது. ஓகே சார். ஸோ இந்த வருடம் முடிய போது நிறைய படங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்னென்ன மாதிரியான படங்கள் வந்திருக்கு, இந்த வருடத்தோட முழு பட தொகுப்பை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். இப்போ நிறைய பேசுகிறோம். ரொம்ப நன்றி சார்.